வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு நம்ம புதிய தலைப்புக்கு போகிறோம். அதாவது மரியாதை. மரியாதைனா என்னது? மரியாதைனா ஒருத்தவங்களை நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நம்ம கொடுக்கறது, அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? அதுதான் மரியாதை. அடுத்து மதித்து வாழ்வோம். நம்ம மலேசியாவில் பல இன மக்களோடு வாழ்கிறோம். ஸோ ஒவ்வொரு மதங்களும் வேறுபடும். ஓகேவா? நம்ம இந்து, ஒரு சிலர் முஸ்லீம் இருக்காங்க, ஒரு சிலர் புத்திஸ் இருக்காங்க. ஓகே, ஒவ்வொரு மதத்துக்கும் ஏற்ற நடைமுறைகள் இருக்கும். நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள்லாம் வேறுபடும். ஸோ அதெல்லாம் நம்ம மதிக்கணும். அதே போல் தான் குடும்பத்துலேயும் இருக்கிற நம்ம குடும்ப உறுப்பினர்கள். நான் செய்கிறத என்னோட அக்கா செய்ய மாட்டாங்க. ஓகேவா? என்னை போலவே எங்கள் அக்காவும் நடந்து கொள்ள மாட்டாங்க. ஓகேவா? இப்போ உங்களை போலவே உங்கள் தம்பியும் நடந்துக்க மாட்டாங்க, அண்ணனும் நடந்துக்க மாட்டாங்க. ஓகேவா? உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு முறை இருக்கும். நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க, எப்படி இருப்பீங்க, எப்படி பேசுவீங்க. ஓகேவா? அதே போல் தான் மற்றவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம மதித்து நடக்கணும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா, பாட்டி இதோ நீங்கள் கேட்ட மூக்கு கண்ணாடி. ஓகே, அடுத்து சங்கர் அந்த பசையை எடு, அப்பா உனக்கு ஒட்டி தருகிறேன். முதல் சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாட்டிக்கு வயதானவர்களுக்கு இவங்க உதவி செய்கிறாங்க. ஒரு சிறுமி உதவி செய்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, பையனுக்கு அப்பா ஒட்டி தரேன்னு சொல்கிறாரு. ஓகேவா? இல்லை என்ன தெரியுதுன்னா, இவன்தோ அவர் முதியவராக இருந்தாலும் அவர் அவருக்கு அவருடைய மன உணர்வை மதித்து மரியாதை கொடுத்து உதவி செய்கிறார். அடுத்து எழுதுவதற்கு அம்மா உதவுகிறேன், மகிழ்ச்சி அம்மா, நன்றி. ஓகே, இங்கே அவர் எழுதுறதுக்கு அம்மா உதவி செய்கிறாங்க. ஸோ அவருடைய மன உணர்வு, அந்த சிறுவனோட மன உணர்வு எப்படின்னா, ஓகே எனக்கு கஷ்டமாக இருக்குது எழுத அப்படின்னு நினைக்கிறப்போ அம்மா உதவி செய்கிறாங்க. புரியுதா? ஸோ இது போல் தான் வயது வேறுபாடு இன்றி நம்ம ஒருவருக்கொருவர் மதித்து நடக்க வேண்டும். சரியா? சரி, இன்றைக்கான நடவடிக்கை உங்களுடைய பயிற்சி புத்தகத்தில் பக்கம் 30 மற்றும் 31 டீச்சர் சிறு விளக்கம் கொடுக்குறேன். அகிலாவின் குடும்ப உறுப்பினர்களின் உறவு முறையை நிறைவு செய்க. ஓகேவா? இது ஃபேமிலி ட்ரீ நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே தாத்தா பாட்டி இருக்காங்க, இங்கே அப்பா அம்மா இருக்காங்க. ஓகேவா? தாத்தா பாட்டி, அப்பா அம்மா இங்கே இருக்காங்க. அப்போ தாத்தா பாட்டிக்கு மேலே மூத்தவர் யார்? தாத்தா பாட்டிக்கும் மேலே பூட்டன் பூட்டி. ஓகேவா? பூட்டன் பூட்டி. அதுக்கு அடுத்து இங்கே திருப்பியும் தாத்தா பாட்டி. இவங்களோட பிள்ளைகள் தான் இவங்க. ஓகேவா? ஓகே, சரி. இப்போ அடுத்து தாத்தா பாட்டினா அடுத்து என்ன வரும்? அடுத்து என்ன வரும்? இங்கே அப்பா அம்மா அவங்களுடைய உறவு எப்படி கூப்பிடுவோம் நம்ம? இப்போ அப்பாவோட தம்பியோ இல்லை அண்ணனையோ நம்ம பெரியப்பா இல்லைன்னா சித்தப்பான்னு கூப்பிடுவோம். அதே போல் அப்பாவோட தங்கையோ இல்லை அக்காவையோ நம்ம அத்தை என்று கூப்பிடுவோம். ஓகேவா? அதே போல் அம்மாவோட உறவினர்களை நம்ம எப்படி கூப்பிடுவோம்? அம்மாவோட அண்ணன் தம்பிகளை நம்ம மாமான்னு அழைப்போம். அதே போல் அக்கா தங்கைகளை நம்ம பெரியம்மா சித்தி என்று அழைப்போம். சரியா? ஸோ இப்போ அந்த உறவு வகையில் பார்த்தோன்னா இங்கே அப்பா அம்மா, அடுத்து என்ன வரலாம்? அத்தை, சின்னம்மா, சித்தி. ஓகேவா? இங்கே இப்போ இவரையும் இப்போ கூட்டல் என்ன போட்டிருக்காங்கன்னா, இவங்க 2 பேரும் திருமணமானவர்கள்னு போட்டிருக்காங்க. இவங்களுக்கு இவங்க பேர், இவங்களுக்கு இவங்க பேர், அப்பா அம்மா போல். ஓகேவா? அப்போ இங்கே சித்தப்பா நீங்கள் எழுதுனீங்கன்னா இங்கே சித்தி வரும். ஓகேவா? ஸோ இங்கே அத்தை. ஓகே, அடுத்து இவர் அண்ணன், அகிலாவுடைய அண்ணன். சரியா? அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா, குடும்ப உறுப்பினர்களை மதிக்கும் செயல்களை கோடிட்டு இணைத்திடுக. ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே, மூத்தோரை கண்டால், மூத்தோர்னா முதியவர்களை என்ன பண்ணுவீங்க? அன்புடன் பராமரிப்பேன், இல்லைனா கீழ்ப்படிந்து நடப்பேன், இல்லைனா வணக்கம் கூறுவேன்,
அக்கறையுடன் கவனித்துக் கொள்வேன். நான் அமைதியாக இருப்பேன். பணிவுடன் நடந்து கொள்வேன். வழிகாட்டிகள். மன்னிப்பு கேட்பேன். இந்த பக்கம் ஓகே. அம்மா இறை வழிபாட்டில் இருக்கும்போது. ஓகே, அம்மா இரண்டாவது பார்ப்போம். முதல் விடை நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். இரண்டாவது, அம்மா இறை வழிபாட்டில் இருக்கும்போது, அதாவது அம்மா ப்ரே பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணணும்? நான் அமைதியாக இருப்பேன். ஓகேவா? நான் தாத்தாவை என்னது? இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அன்புடன் பராமரிப்பேன் இருக்குது, இல்லைனா அக்கறையுடன் கவனித்துக் கொள்வேன், அதுவும் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் அதையும் ஹோல்ட் பண்ணுவோம். ஓகே, அடுத்து, அக்காவின் புத்தகத்தை கிழித்ததற்கு என்ன செய்வீங்க? மன்னிப்பு கேட்கணும். ஓகேவா? ஓகே. பெற்றோர் சொல்லுக்கு இக்கு வருது. ஸோ அடுத்த சொல் நம்மளுக்கு கா வரிசையில் தான் ஆரம்பிக்கணும். அது ஒரு க்ளூ. ஓகேவா? பெற்றோர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன். அதாவது அவங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நம்ம நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? மாற்றுத்திறனாளியான தம்பியை, ஓகே, மாற்றுத்திறனாளினா ஓகே ஸ்பெஷல் கிட். ஓகேவா? ஓகே, அப்படி இருக்கிற ஒரு தம்பியை நீ எப்படி பார்ப்ப? ஓகே, நீ எப்படி பார்ப்ப? அன்புடன் பராமரிப்பேன், இல்லைனா அக்கறையுடன் கவனித்துக் கொள்வேன். ஓகே, இதுக்கும் நம்ம விடைகளை ஹோல்ட் பண்ணுவோம். உறவினர்களை மதித்து அவர்களிடம், ஓகே, உறவினர் வராங்க, அவங்கள மதித்து நம்ம என்ன பண்ணுவோம்? வணக்கம் கூறுவேன். ஓகே, வயதில் மூத்த பெரியவர்கள் நமக்கு வழிகாட்டிகள். வயதில் மூத்த பெரியவர்கள் நமக்கு வழிகாட்டிகள். அதாவது அவங்கள போல் நம்ம நல்ல விஷயங்களை எடுத்து அவங்கக்கிட்டேருந்து இருக்கிற நல்ல பழக்கங்கள், நல்ல விஷயங்களை நம்ம அறிந்து நம்ம கற்றுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போது பார்த்திங்கன்னா 3 இருக்குது. 3 கேள்விகள் இருக்குது. அதுக்கு நம்ம ஒன்றும் விடை அளிக்கலை. ஓகே, மீதி உள்ள விடைகள்: அன்புடன் பராமரிப்பேன், அக்கறையுடன் கவனித்துக் கொள்வேன், பணிவாக நடந்து கொள்வேன். ஓகே, இப்போ விடை நம்மளுக்கு ஏறக்குறைய தெரியும். ஓகேவா? ஓகே, பார்த்திங்கன்னா முதியோரை கண்டால் பணிவாக நடந்து கொள்வேன். ஓகேவா? முதியோரை கண்டால் பணிவாக நடந்து கொள்வேன். நான் தாத்தாவை அன்புடன் பராமரிப்பேன் அல்லது அக்கறையுடன் கவனித்துக் கொள்வேன். ஓகே, நான் தாத்தாவை அன்புடன் பராமரிப்பேன். இறுதியாக, மாற்றுத்திறனாளியான தம்பியை அக்கறையுடன் கவனித்து கொள்வேன். ஸோ இதுதான் உங்களுடைய விடைகள்.